வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். சௌந்தர்யா பாரதிட்ட கேட்குறாங்க, பொண்ணை பெற்றவங்க கதறி போய் என்கிட்ட நியாயம் கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு கேட்குறாங்க. என் பிள்ளை நான் சொல்ல காப்பாற்றுவான்னு உன்னை நம்பி தானே நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு நான் எப்பேற்பட்ட பொண்ணெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன், நீ போய் இவ கழுத்தில் தாலி கட்டிட்டு போய் நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. கண்ணம்மாட்ட கேட்குறாங்க, என்னோட பையனை மயக்கிறதுக்கு அப்படி என்ன மந்திரம் போட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்காக தான் என்னோட ஸ்கூலில் நீனு வேலைக்கு சேர்ந்தையா, உங்கள் குடும்பமே சேர்ந்து திட்டம் போட்டிங்களா என்னோட பையனை மயக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என் பையனை வளைச்சி போட்டுட்டா ஆயுசுக்கும் உட்காந்து சாப்பிட்லான்னு நீயும் உன்னோட அப்பாவும் சேர்ந்து போட்ட திட்டமா இது அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா கண்ணத்தில் ஊங்கி அறைய போகிறாங்க சௌந்தர்யா. ஆனால் பாரதி தடுத்துடுறாரு. என்னை திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குமா, ஆனால் கண்ணம்மா பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு முன்னாடி வேணால் கண்ணம்மா உங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்த ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம், ஆனால் இப்போ அவன் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குண்டான மரியாதையை நீங்கள் எல்லாரும் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. வாக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அந்த வாக்கு என்கிட்ட கேட்டு கொடுத்தீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு பாரதி. நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கோவில் கோபுரத்துலேருந்து கூட நான் குதிப்பேன், அது உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு மரியாதை சம்மந்தப்பட்டதுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கல்யாணன்றது என்னோட சொந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுமா, அதில் முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. உங்கள் பொய்யான வாக்குறுதியால் இப்போ கஷ்டப்பட்டு நிற்கிற அத்தை மாமா வெண்பாட்டை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. ரொம்ப பிரமாதமாக பேசுகிறடா நீ அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. என்ன இவ சொல்லி கொடுத்து தான் இந்த மாதிரிலாம் பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணமாட்ட சொல்கிறாங்க, தாலி கட்டி 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்னோட பிள்ளைய என்னை எதிர்த்து பேச வச்சுட்டல, இன்னும் அவன் என்னெல்லாம் பேசுவானோ அப்படின்னு கேட்குறாங்க. சௌந்தர்யா அப்பாட்ட சௌந்தர்யா கேட்குறாங்க, உன்னெல்லாம் ஒரு ஆளை மதித்து என்னோட பையனுக்கு ரகசியமாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், அதனால உன்னோட பொண்ணை அடக்கிவை, நான் உன்ட்ட சொன்னது ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணை முன்னாடி அனுப்பி வச்சுட்டு குடும்பமே சேர்ந்து பின்னாடி வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நான் என்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் கூட துரோகமே நினைக்க மாட்டேம்மா அப்படின்னு கண்ணம்மா அப்பா சொல்கிறாரு. நீங்கள் சொன்னதும் கண்ணம்மாவை வீட்டில் பூட்டி வைக்கலான்னு தாம்மா பார்த்தேன், அவள் அங்கே இல்லைன்னது தான் நான் இங்கே தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு கண்ணம்மாவோட அப்பா. ரொம்ப அழகாக கதை சொல்கிறையா நீ அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. அவள் வீட்டில் காணுனதும் அவள் இங்கே தான் வந்திருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட மூத்த பொண்ணோட கல்யாணத்துக்கு பணம் கேட்டு நீ வந்தப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் 4 லட்சம் ரூபாயை நான் தூக்கி கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. என்னோட மொத்த சொத்துக்காக என்னோட பையனவே நீங்கள் வளைச்சி போடுவீங்கன்னு அப்போ எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. கண்ணம்மா இங்கே வந்தது அவருக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இவ கழுத்தில் தாலி கட்டி 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உன் பொண்டாட்டிக்கும் மாமனாருக்கும் வக்காலத்து வாங்குற உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க சௌந்தர்யா. இது நாள் வரைக்கும் நீ பண்ணுற காரியத்தெல்லாம் நினச்சி நான் வருத்தப்பட்டிருக்கேன், ஆனால் நான் உன்னை வெறுத்ததே கிடையாது, ஆனால் இன்றைக்கி எனக்கு உன்னை பார்த்தாலே வெறுப்பாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறாரு பாரதி. இனிமேல் ஒரு தடவை கூட என்னை அம்மானு கூப்பிடாத, அப்படி கூப்பிட்டேன்னா உன்னோட மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. நீ பண்ண காரியத்தினால 3வது தடவையாக அசிங்கப்பட்டு நிற்கிறா வெண்பா, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறேங்க. வெண்பாட்ட சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் பெற்றது என்னோட பேச்சை கேட்கும்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் இப்படி கழுத்து இருக்கும்னு நான் நினைக்கலம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு வெண்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க சௌந்தர்யா. வெண்பாவோட அம்மா அப்பா காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. எதுக்காகம்மா இப்படி எல்லார் காலையும் விழுந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாரதி கேட்குறாரு. என்னை தொடாதடா, நீ பண்ணதுக்கு நான் தான் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. உன் மேலே தப்பு வந்துடக்கூடாதுன்னு நல்லா நடிக்கிற சௌந்தர்யா நீ அப்படின்னு வெண்பாவோட அம்மா சொல்கிறாங்க. என்னோட மகளுக்கு கல்யாணம் பண்ணிவை நான் உன்கிட்ட கேட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க வெண்பாவோட அம்மா. கடைசியில் இப்படி எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறது என்னோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா அம்மா இப்போ விஜய்கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட தங்கச்சி வாழ்க்கைக்கு எடுத்துட்டு ஒருத்தன் இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்டிட்டு நிற்கிறான், நீ ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேயாடா அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் சொல்கிறாரு, எனக்கு வர கோபத்துக்கு நான் என்னனாலும் பண்ணிடுவேன், ஆனால் அத்தையோட முகத்துக்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா பெரிய அத்தை, அவள் வெறும் வாய் உதார் மட்டும்தான், அவள் பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி ஆயிட்டா இப்போலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பாவோட அம்மா. அவள் ஒரு வெத்து வேட்டு அப்படின்னு திட்டுறாங்க. சௌந்தர்யா இப்போ மறுபடியும் வெண்பாவோட அம்மாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன சௌந்தர்யா, மறுபடியும் எங்கள் காலில் விழுந்து கேவலமாக நடிக்க போறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. இதுவே இந்த விஷயம் உன்னோட மகளுக்கு நடந்துருந்துச்சுன்னா நீ பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. சௌந்தர்யா வெண்பாட்ட சொல்கிறாங்க, நான் உன்னோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பேனாம்மா, அவங்க அம்மா எப்படிலாம் பேசுகிறாங்க பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே எதுவுமே என்கிட்ட பேச வேணாம், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு வெண்பா அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. வெண்பா அப்பாவும் விஜயும் இப்போது வெண்பாவை தேடி போகிறாங்க. வெண்பா அம்மா சௌந்தர்யாட்ட சொல்கிறாங்க, போன மகராசி என்ன பண்ணுவானே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்று பண்ணு சௌந்தர்யா, வீட்டுக்கு வரப்ப பெருசாக மாலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க.
உன்னோட மகன் கழுத்தில் கல்யாண மாலை ஏறிடுச்சு, ஆனால் என்னோட பொண்ணு கழுத்தில் சாவு மாலை தான் ஏறும் போல அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அவள் உயிரை பணைய வச்சு உன்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு குடும்பமாக சேர்ந்து நல்ல பரிசு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.